நம்ம ஏற்கனவே சங்கரா தொலைக்காட்சி நாளை தினம் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான சுயம்வரா பார்வதி ஹோமம், கந்தர்வ ராஜ ஹோமம், சர்பசாந்தி ஹோமம், நவக்கிரக ஹோமம், ஸ்ரீசுக்த ஹோமம், சர்பசாந்தி ஹோமம், நட்சத்திர சாந்தி ஹோமம் போன்ற பிரம்மாண்டமான மகா யாகங்களை செய்யவிருக்கிறார்கள். அதை முன்னிட்டு பூர்வாங்கம் என்று சொன்னால் அதற்கு முன்னேற்பாடு என்ற அர்த்தம். அந்த முன்னேற்பாடுகளாக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரிய கிரமங்களையும் வரிசையாக சங்கரா தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் ஏற்கனவே நவக்கிரக மண்டலை பற்றியும் அந்த அஷ்டதிக் பாலகர் மண்டலங்களை பற்றியும் பார்த்தோம். அதனை அடுத்து இந்த கந்தர்வராஜ யாக குண்டத்தை பார்த்தோம். இப்பொழுது இந்த கந்தர்வராஜருக்கு பண்ணக்கூடிய யாகத்திற்காக தனியாக ஒரு மண்டலத்தை இங்கே அமைத்திருக்கிறோம். இந்த கந்தர்வராஜ மண்டலத்திலே பிரதானமாக மேலே இருக்கக்கூடியவர், அதாவது இவ்வருடம் விஸ்வாவசு என்கின்ற வருடம். எனவே இந்த கந்தர்வர்களிலே 3 கந்தர்வர்கள் மிகச்சிறந்த கந்தர்வர்களாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் அரசனாக சொல்லப்படுபவன் சித்திரசேனன் என்று சொல்லக்கூடியவர். அதில் அடுத்தாக இருக்கக்கூடியவர் விஸ்வாவசு என்ற கந்தர்வர். அந்த கந்தர்வனை முன்னிறுத்து நாம் இந்த பிரதான கலசத்திலே, இந்த மண்டலத்திலே பத்ம மண்டலம் என்று சொல்லக்கூடிய மண்டலம், அதற்கு கீழே பார்த்தால் என்றால் தாமரைப்பூ வடிவிலே ஒரு பத்மத்திலே, அந்த பத்ம ஆசனத்திலே இந்த கந்தர்வராஜனுக்கு ஒரு கலசத்தை அமைத்திருக்கிறோம். அது விஸ்வாவசு என்கின்ற கந்தர்வராஜன். அவரை சுற்றி 9 கந்தர்வர்கள், நவ கந்தர்வர்கள் என்று சொல்லக்கூடிய 9 கந்தர்வ புருஷர்களுக்கு 9 கலசங்களை அந்த சிகப்பு வஸ்திரத்திலே நாம் அமைத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த பச்சை வஸ்திரத்திலே நாம் 9 கந்தர்வ கன்னிகளை, ஸ்திரீகளை நாம் இந்த கலசத்திலே சுற்றி அந்த வட்ட வடிவிலே அந்த சந்திரன், ஏன் என்று சொன்னால் வட்ட வடிவிலே அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் சந்திரனுக்கு, கந்தர்வராஜனுக்கு வழங்கக்கூடிய தெய்வம் யார் என்று சொன்னால் அந்த சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். எனவே அந்த வட்ட வடிவமான வடிவமே அந்த கந்தர்வர்களுக்கு மிக பிடித்தமானது. சந்திரனே பிடித்தமான கடவுள், அவங்க வணங்கக்கூடிய கடவுளே சந்திரன். எனவே சந்திரனுடைய அந்த வட்ட வடிவிலே, அந்த பௌர்ணமி வடிவிலே, நிறைமதி வடிவிலே ಒಂದು வட்டமாக 9 கந்தர்வ ஸ்திரீகளை முதலில் அமைத்து அவர்களுக்கு பின்புறமாக நவ கந்தர்வர்களை அமைத்து பிரதானமாக மத்தியிலே அந்த விஸ்வாவசு என்ற கந்தர்வரை அமைத்து இந்த அற்புதமான இந்த கந்தர்வராஜ மண்டலத்தை வடிவமைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த மண்டலமானது முழுமையான பூர்த்தி அடையவில்லை. இன்னும் இந்த மண்டலத்திலே நாம் மாலைகளை, புஷ்பங்களை எல்லாம், மாலைகளை எல்லாம் சாற்றி இதற்கு இன்னும் மேலும் அலங்காரங்கள் எல்லாம்